அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக, மதிமுக இடையே மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை முடிவடைந்து தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதி மற்றும் மாநிலங்களவை சீட் தர திமுக முன்வந்திருக்கிறது. அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தொகுதி பங்கீட்டிற்கான பேச்சுவார்த்தையை அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது திமுக, மதிமுக இடையே தொகுதி பங்கீடு கையெழுத்தாகியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், நீங்க முன்னாடியே குறிப்பிட்டீங்க 3 கட்டங்களா தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு திமுகவுக்கும் மதிமுகவுக்கும். இந்த நிலையில இன்னைக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. முதல்ல இவங்க தரப்புல இருந்து கோரப்பட்ட தொகுதிகள் எத்தனை, எதுல உடன்பாடு ஏற்பட்டு இப்ப ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு? பிரியதர்ஷினி, இன்னும் சற்று நேரத்தில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். திமுக, மதிமுகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் கையெழுத்து இட்டு உள்ளே பேசி வருகிறார்கள். இதுவரை 3 கட்ட பேச்சுவார்த்தை மதிமுக, திமுகவுடன் நடத்தியது. ஆரம்பத்தில் 2 மக்களவை தொகுதி, 1 ராஜ்யசபா சீட் மதிமுகவுக்கு வழங்க வேண்டும். அதே போன்று மதிமுக தங்களுடைய கட்சியின் சின்னமான பம்பரம் சின்னம் அல்லது தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்காக முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக பேச்சுவார்த்தையில் பேசியிருந்தார்கள். ஆனால் ஆரம்பத்தில் 1 மக்களவை தொகுதி மட்டுமே கொடுக்க முடியும் என்று திமுக பேச்சுவார்த்தை குழு பேசியிருந்தது. இதனால் தொகுதி பங்கீடு இழுபறியாக நீடித்தது. 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு எட்டப்படாமல் இருந்தது. அதே போன்று ஆரம்பத்தில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட ஒரு ஆலோசனையும் திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் மதிமுக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தற்போது ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில் 1 மக்களவை தொகுதியும் 1 ராஜ்யசபா சீட் கொடுப்பதும், அதே போன்று மதிமுக விருப்பப்படக்கூடிய தனி சின்னத்தில் பம்பரம் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு திமுக தரப்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தற்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. மதிமுகவை பொறுத்தவரை மதிமுகவின் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் இருக்கக்கூடிய துரை வைகோ போட்டியிடுவார் என்று கட்சியினுடைய நிர்வாகிகள் தரப்பில் இருந்து கூறுகிறார்கள். ஒரு சில மாவட்டங்களில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே தங்களுக்கு திருச்சி அல்லது விருதுநகர் தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த ஒப்பந்தத்தில் பேசப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். ராஜ்யசபா சீட்டு பொறுத்தவரை அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வைகோவுக்கு ராஜ்யசபானுடைய அந்த பதவி காலம் முடிவடைகிறது. அந்த டைமில் நீங்கள் மீண்டும் ராஜ்யசபாவை கொடுப்பதற்கான ஒரு உறுதியை திமுக கொடுத்திருக்கிற அடிப்படையில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.